இது வந்து சுபுடு சியாட்டில் இருந்து. வணக்கம், என் பேர் ஹேமந்த், சான் பிரான்சிஸ்கோ பேருந்து. இது வந்து மணிரத்னம் ரெட்ரோஸ்பெக்டிவோட அடுத்த படம். வி கோயிங் ஆல் த வே பேக் டு ஃபிலிம் நம்பர் 2. இது வந்து உணர்வு அப்படின்ற மணிரத்னம் இது வரைக்கும் எடுத்த ஒரே ஒரு மலையாள மூவி. இந்த படம் வந்து ஃபார் வாட் எவர் ரீசன் தமிழ் நியூ இயர்ஸ் டே ஆர் மேபி விஷுக்காக இட் காட் ரிலீஸ்ட் ஆன் 14th April 1984. இந்த படம் எடுக்கும்போது மணிரத்னமோட வயசு வந்து 28. வென் ஹி மேட் பல்லவி அனுபல்லவி, அதை பார்த்துட்டு ஒரு மலையாளம் ப்ரொடியூசர் லைக்ட் ஹிஸ் டைரக்ஷன் அண்ட் செட், ஒரு படம் எடுக்கிறியா? ஓ கண்டிப்பாக எடுக்கலாமே, இந்தாங்க திவ்யா அப்படின்னு. இல்லை இல்லை அது ஓரமாக வையே, நான் ஒரு ஸ்கிரிப்ட் சொல்கிறேன், அது படம் எடு அப்படின்னு சொல்லி ஆல்மோஸ்ட் வி கேன் சி த்ரூ த என்டையர் ஃபிலிம் இஸ் அ மோர் ரிலக்டன்ட் டைரக்டர் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். ஸ்டில் மணிரத்னமோட அத்தனை பிரில்லியன்ஸ் ஆஃப் வாட் இஸ் கோயிங் டு கம் எல்லாமே இருந்தது. அதை பற்றி பேச போகிறோம். அண்ட் இந்த படத்தை பற்றி ஸ்பெஷலாக ஹேமந்த் ஹேஸ் ஃபியூ தாட்ஸ் கிவன் there's a lot of political implications to this. அப்படி சொல்லவே இல்லை நான். இல்ல இப்ப சொல்ல போறீங்க. சொல்லிதான் அட்லீஸ்ட் அது போய் தான் ஆகணும். So சொல்லுங்க. I was going to give it to you, Hemant. Go ahead. 28 is வயசு ஞாபகப்படுத்துறதுனால நிறுத்திடலாம் இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ ஃபிலிம்ஸ். ஏன்னா வந்து கஷ்டமா இருக்கு. என்னடா பண்றீங்க, என்ன இந்த 28ல நீ என்ன பண்ண? ஓகே, பேசிக்கலி அகாம்ப்ளிஷ் திஸ் அப்படின்ற நிறைய அதர் டைரக்ஷன் மட்டும்தான் கிடையாது. பட் வயசு சொல்றதுனால எனக்கு வந்து அது இல்ல, நான் வேணும்னே பாக்குறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் குத்தட்டுமே தான் சொல்றேன். ஏன்னா பல்லவி அனுப்பல்லவி எடுத்த போதும் சரி, நான் மணிரத்னமோட கிரேட்டஸ்ட் விஷயம் என்ன நான் ஃபீல் பண்றேன்னா, he carries his maturity from the first film to now, and it has not I mean it is probably only increased அப்படின்னு நான் நினைக்கிறேன். It is definitely evolved. ஏன்னா இதுல இந்த படத்தையே இப்ப பேசும்போது நம்ம பார்ப்போமே, இதுல வந்து it is not the best, not the most well made movie in terms of technical aspects. எக்கச்சக்க ஜம்ப்பு, எக்கச்சக்க லைக் மியூசிக்லயே கொளற முடியும். எனக்கு தெரியல, இளையராஜான்னு எனக்கு வந்து I was trying to convince myself several times that it was actually இளையராஜா. இது வந்து ஒரு ஷெனை சைட்ல ஓடிட்டே இருக்குது, எதுக்குன்னே தெரியல. மலையாள படம்ன்றதுக்காக அந்த மாதிரி மியூசிக் போட்டாங்க. பட் இட் டிட் நாட் ஃபீல் லைக் இளையராஜா அட் ஆல். லைக் அட்லீஸ்ட் மேபி ஐம் ஜஸ்ட் பீயிங் ஷாலோ. இளையராஜா மாதிரி இல்லாம இருந்தா நல்லதுதான் சில சமயத்துல. அவர் வந்து புதுசா எக்ஸ்பிளைன் பண்ணாரா, இவ்வளவு வந்து புதுசா கேட்டாரா, பட் நீங்க சொன்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் which is தி மணிரத்னமோட டிராவல் வந்து இன்னும் வேற மாதிரி இருந்திருக்குமோன்னு எனக்கு ஒரு குட்டி டவுட். அந்த ப்ரொடியூசர் வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த மௌனராகம் which was first called திவ்யா, இவர் வந்து பிட்ச் பண்ணும்போது, if the producer had agreed to that as his second movie, I think either we would have seen a fantastic transformation or early blooming of Maniratnam as this, very sensitive, sensible storyteller, or it could have just been, we would have never gotten Maunaragam the way it's supposed to be. That's true. இது வந்து fork in the road, Hemant. You never know, right? Yeah. That's a path that was not taken, right? So it's knowing Maniratnam, I would give him the benefit of the doubt in this case, where I felt he just did 2 other movies just for the sake of making movies for, I don't know, whatever reason. Why he made Pagal Nilavu, he's probably explained it, but Pagal Nilavu இதே கோயிலும் அவாய்ட் பண்ணிருந்தாக்க his filmography would look even more tighter. Not that it's not, but இந்த ரெண்டு படம் ஏதோ ஒரு ஐபிஎல் பேட்ஸ்மேன் மாதிரி இந்த 2 இன்னிங்ஸ் ஏன்டா அவங்க இறக்கி விட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு பாக்குறதுக்கு. And it also informs how he used his next movie, or like how he, இப்போ மௌனராகம் போனதுக்கு அப்புறம் the people that were approaching him had a clear visiting card. இவர் வந்து இந்த மாதிரி படம் தான் பண்ணுவாரு, or he had that confidence that people are accepting this thing, so I will just do this. கரெக்ட். இல்ல ஒரு சின்ன flip happened between இதே கோவில் and மௌனராகம், Hemant. Okay, and that benefited him, which is
he decided, நம்ம இப்ப பேசின நீங்க சொன்னதுதான், நம்ம எல்லாம் என்னடா பண்ணோம் 28ல. ஐ திங்க் மணிரத்னம் had that ஆஹா மூமெண்ட், ரைட்? நம்ம எதுக்காக படம் எடுக்க வந்தோம், என்னென்னமோலாம் படம் எடுத்துருக்கோம். ஐ திங்க் literally இதே கோவில் pushed him over the cliff, and then he decided, you know what, enough is enough. Either I'll make my film the way I want it, or I'm out of this place. I'll become a consultant, right? And the flip எங்க நடந்ததுன்னா, அவர் மென்டலா நடந்தது, பட் பிசிக்கலாவும் his brother started to make films, produce his films, right? இல்லைன்னா இப்போ வந்து ஏதோ கோவை தம்பி, இல்ல ஆரம் வீரப்பன், சத்யா மூவிஸ், இந்த மாதிரி ப்ரொடியூசர் சத்யஜோதி இந்த மாதிரி போயிருந்தாருன்னா, மேபி he would have been continuously forced, not these are bad producers, I'm just giving some examples, right? Motherland, any one of them would have forced him to make the picture they wanted, not Maniratnam's movie, right? But the sense that I'm getting right now is that Satyajyoti Films was not some stranger. They are apparently very, very close, or were close from the beginning. அவங்க அப்பா அந்த ஜெனரேஷன்ல they've known each other. The more they share that information, it's pretty obvious that maybe Satyajyoti would have, in fact, did let him make Mohammadam. Right. Mohammadam இல்ல சுஜாதா ஃபிலிம்ஸ், ஜிவி. அதெல்லாம் see, ஜிவி flip happened, right? அது வந்து it took 4 movies for him to convince his own brother, hey, எனக்கு படம் எடுக்க தெரியும், ப்ளீஸ் என்ன படம் எடுக்க அனுமதி. And then GV agreed with him, bite the bullet, and then let him make his film that he wanted to make. And mentally வந்து I think Maniratnam gave up. Either I am not going to make this film, I'm going to make Divya, or I'm not doing it anymore. And I think he was ஒரு விரக்தியோட எல்லைக்கு தள்ளப்பட்டார் அப்படின்னு தான் நீங்க சொல்ல முடியும். Of course, அது ரெண்டு film பகல் நிலவு and இதே கோயில் were like கண்டிப்பா a huge departure from. I think Unaru was still a very solid movie. என்ன கேட்டா sure. Okay, இது வந்து like நம்ம முன்னாடி ஜோக்கிங்கா சொன்னோம், அந்த பகல் நிலவு வந்து ஒரு லைக் இதே கோலம் வந்து நான் வந்து சத்தியமா இந்த படத்தை திருப்பி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்ற லெவல்ல பண்ணும்போது I think Unaru had it was a very impactful movie. என்ன கேட்டாங்க இன்னைக்கு கூட I'm pretty sure in those days, if I don't know whether it was a hit or not. உணர்வு was a decent film அப்படிதான் நான் கேள்விப்பட்டேன். There's very little available on the internet about this film. But உணர்வோட உணர்வை பத்தி நம்ம டிஸ்கிரைப் பண்ணிடலாம். இப்போ நீங்க படம் பார்க்கலன்னா பார்த்துருங்க, ஏன்னா அதாவது ப்ளூப்பர்ஸ் இருக்கலாம், ஆர் ப்ளூப்பர்ஸ் இல்லை, ஸ்பாயிலர்ஸ் இருக்கலாம். ஸோ உணர்வு talks about the labor unions of Kerala in 1970s. So labor unions are part and parcel of Kerala because of communism or socialism being very prevalent in Kerala from that time to now also, right? So உணர்வு வந்து எப்படி நான் சொல்லுவேன்னா, it's a political drama that focuses on the labor strikes, the union activities, and the hartal of Kerala, and it's basically a documentation of ஒர்க்கர்ஸும் மேனேஜ்மெண்ட்டும் அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பத்தி ஒரு கிரிட்டி ரியலிஸ்டிக் or in other words to say Malayalam filmistic portrayal of that moment at that time அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹேமந்த், what do you think? ஒரு கதையாவே சொல்லிடலாம். அதாவது மோகன்லால் வந்து is an unemployed youth, he is coming to Cochin. ஓகேவா, கொச்சினுக்கு வந்துட்டு வேலை தேடும் போது he realizes quickly he is looking for jobs, and then he finds out very soon நீங்க வந்து ஒரு யூனியன்ல வேலை செய்யலனாக்க உங்களுக்கு வந்து வேலை கிடைக்காதுன்றது வந்து அவருக்கு வந்து தெரிய வருது. ஸோ அவர் வந்து ஒவ்வொரு யூனியனா ட்ரை பண்றாரு, எந்த யூனியன்லயும் வேலை கிடையாது. ஐ மீன் யூனியனுக்கே வந்து ஒரு கியூ இருக்கு, அதுல ஜாயின் பண்ணது ஈஸி இல்லைன்னும் போது அவர் வந்து தொழிலாளிகள் எல்லாம் பைசா லஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னும் போது அவர் என்ன பண்றாருன்னா, he gathers other workers who are unemployed, அண்ட் அவங்க ஒரு லாயரை கண்டுபிடிச்சு, அந்த லாயர் வந்து ஒரு புது ட்ரேட் யூனியன் ஒன்று ஆரம்பிச்சு, அண்ட் அந்த ட்ரேட் யூனியன் வந்து ஹேஸ் டு ஃபைட் வித் அதர் ட்ரேட் யூனியன்ஸ், அண்ட் த கரப்ஷன் ஆஃப் லீடர்ஷிப் வித்தின் தேர் யூனியன் இட்செல்ஃப். இது வந்து யூனியன் ஆஃப் ட்ரேடா இல்ல ட்ரேட் ஆஃப் யூனியனா அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் கூட ஒன்று வரும். லைக் ஏன்னா இது வந்து எப்படி வந்து காம்ப்ரமைஸ் ஆகுது அப்படின்ட்டு, அண்ட் ஹவு தே ட்ரை டு take that over. And Mohanlal is the Baligada, or like, Bakra. He is very idealistic. He doesn't see the politics for what it is. Whereas there's another character, there's a foil that reminds him that, hey, இது சரியில்லை, நம்ம இப்படி நினைச்சு ஆரம்பிச்சோம், ஆனால் அது கரெக்ட் இல்லை. It takes some time to realize that, and in time he basically fights for the right side, and then
brings upon a change in the climaxல எடுத்து வராரு. இதுக்கு நடுவுல ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு ஃபேமிலி ஸ்டோரி, இது எல்லாத்தையும் கொண்டு வந்து he delivers the message very clearly. அந்த I don't think he wrote the story, but I think there are No, elements of it was Maniratnam. yeah, yeah. Maniratnam Yeah, yeah. inserted everywhere, but I thought overall it spoke about um, communism in India, especially in the south, especially in Kerala. Especially in Um, Kerala. எனக்கு கேரளா வந்து போன விஷயம் கேரளாவா இருக்கட்டும், வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும், they've been known to like not allow growth, okay, within double quotes, because of all the union activity and then trade unions எல்லாம் வந்து உள்படவே விடாம பண்ணிட்டாங்க இந்த ஸ்டேட்டை அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லுவாங்க. நான் அது கரெக்ட் அப்படின்னு சொல்றேன். I'm just saying double quotes because I'm trying to string you to. So அது வந்து எப்படி ஒரு ஸ்டேட்டை பாதிக்குது, ஓகே, அண்ட் அதுக்கான சும்மா வந்து யூனியன்ஸ் வந்து டிஸ்டர்ப்ட் growthன்றத வந்து நம்ம கேள்விப்பட்டது வந்து, பட் இது எப்படி நடக்குதுன்றது வந்து இந்த படத்துல ரொம்ப கிளியரா காமிச்சிருப்பாங்க. லைக் அதாவது ட்ரேட் யூனியன்ஸ் லூஸ் தேர், அதாவது ஆரம்பிக்கும் போது நல்லதா ஆரம்பிக்கிறாங்க, பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல போகும்போது வந்து they go against the ideas that they started and they start affecting people who actually want to work. Exactly. ஸோ ஒரு பையன் ஒருத்த வேலை இல்லாமல் தேடிட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு வேலை கிடைக்கும் போது பார்த்தாக்க இவங்களே போய் அந்த ஸ்ட்ரைக் ஒன்று ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இருக்கிறவனுக்கு வந்து சரியில்லை, பத்தலைன்னு சொல்லிட்டு சரி அது ஓகே, பட் புதுசாக அவங்களுக்கு வேலை எல்லாம் பண்ணிட்டீங்களாடா அப்படி அவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடக்கும். ஸோ ஐ திங்க் இட் ப்ரொஜெக்டட் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் cross section of how trade unions work. ஒன்று. ரெண்டாவது விஷயம் எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா இந்த படத்துல பாலிடிக்ஸ், ஓகே, ஃபர்கெட் கம்யூனிசம், நீங்க எந்த இசம் எடுத்திருந்தாலும் அதுல வந்து மனுஷன்னு ஒருத்தர் இன்வால்வ் ஆகும். மனுஷன்னு ஒருத்தர் இன்வால்வ் ஆனாக்க அதுல பாலிடிக்ஸ்னு ஒன்று வரும். அந்த பாலிடிக்ஸுக்கு பின்னாடி மனுஷன் மாத்திரம் கிடையாது, அவனோட குடும்பமும் இருக்குன்றது வந்து another relevant message for today. I'll tell you very very clearly, okay. DMK started as a one man party, okay. Today it's a family party, whether you want to accept it or not, of course, okay. அந்த டிரான்சிஷன் எங்க நடக்குது, வரவங்க ஓகே இது வந்து கவர்னன்ஸ்க்காக வராங்க, they want to do the right thing, idealistic தான் வராங்க. இருவரில் பாக்குற ஒரு டிஎம்கே பார்த்துக்கோங்க, லைக் அவங்க வந்து அந்த ஒரு பசி, ஒரு வீராவேசத்தோடு வராங்க, ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு வராங்க. ஆனா இந்த படத்துல வந்து அதே ஒரு லாயர் அதே மாதிரி தான் ஆரம்பிக்கிறோம். there's a lawyer who wants to start the trade union for people that are not accepted in other trade unions. அது வந்து அவர் வந்து சுகுமார் பிருத்விராஜோட அப்பா. சோ இப்போ சொன்னீங்கன்னா so அவர் வந்து he does a great job as a villain. very good. Yeah. So அவரு வந்து ஆரம்பிக்கும் போது ஐடியலிஸ்டிக்காக அவரும் ஆரம்பிக்கிறாரு. அதாவது he is leading the new trade union, எல்லாம் கரெக்டா போகுது. ஆனா கரப்ஷன் எப்படி வருதுன்னாக்க one of the ways it comes is his wife, okay. Correct. அவங்க பெட்ரூம்ல படுத்துட்டு இருக்கும்போது she gives him a hard time because he's not taking money that is being offered to him. Correct. Okay. Correct. ஒரு மனுஷன் எங்க மாறினானாக்க அவன் குடும்பம் வரும்போது தான் மாறான். அவன் மாறக்கூடாது, நான் எதுவுமே சொல்லல, ஹியூமன், பட் we are in this game. Politics is run by family, whether you like it or not. உங்க குடும்பம் வந்து உங்களை வந்து பிரஷர் போடலனாக்க you'll be a different person. Okay. Or friends போடலாம். So something பெரிய விஷயம் கிடையாது. லைக் குடும்பம்ன்ற போது ஒரு you're constantly being offered money or bribes by people, and உங்க வீட்டு கஷ்டம் இருக்கும் போது அந்த காசு இருந்தா நம்மளுக்கு இது வசதியா இருக்கும்ல, அது வசதின்னு ஆரம்பிக்கிறது கிடையாது. நம்ம இந்த ஒரு சின்ன பேசிக் விஷயத்த வந்து நம்ம we can take care of it, right? நம்மளோட கடன் குறையும். அப்படி ஆரம்பிச்சு அந்த ருசி பார்த்து at one point you become very 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 indifferent to the fact that it is a corruption, right? நான் இது வந்து ஃபேமிலின்னு கூட சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்றேன்னா, whenever there is power, this is likely going to happen, right? அது ஃபேமிலியா இருக்கட்டும். நான் இன்னொரு பக்கமும் சொல்றேன், these companies they could probably see, we'll go back a little bit, one step, right? When the labor union oda Kerala problem என்ன, the likely narrative that we get is labor unions tend to push the wages up for the employees or the union workers. Conditions for the employees, right? So and then what happens is businesses, they go to the neighboring state
and hence Kerala did not grow. Idan narrative, right? Correct. Appo, but when there are difficult times, unions have been great in assembling the workers together. நீங்க போய் 10,000 ஒர்க்கரை கன்வின்ஸ் பண்றதுக்கு பதிலா ஒரு யூனியன் குரூப் ஆஃப் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியை கன்வின்ஸ் பண்ணீங்கன்னா you will get the cooperation of 10,000 workers. So there is Correct. goodness in doing it, right? And there are the bad things, which is what the movie talks about, right? Yeah. Uh, so எல்லா இசமுமே நல்ல விஷயத்துல தான் ஆரம்பிக்குது. ஓகே, correct, correct, காம்யூனிசம், கேபிட்டலிசம், right, சோசியலிசம், எல்லாம் எனி ஆஃப் தெம் ஒரு மனுஷன் அவன் வீட்ல உட்காந்து யோசிக்கும் போது அது நல்லா இருக்குது. அது correct, 10 பேர், 20 பேர், 100 பேர், 1000 பேர் வரைக்கும் பெர்ஃபெக்ட். லைக் இதுதான்டா சொல்யூஷன். When it goes to the larger population, that's when it starts coming off very soon. true. So நீங்க சொன்ன மாதிரி Mm, நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. ஆனா correct, சார் இதுல கெட்டது ஜாஸ்தி ஆகும்போது அதோட நல்லதே வந்து படாம போயிடுது. அண்ட் I want to finish one of the point that I started. sorry, ஏன் அது ஃபேமிலி நான் சொன்னேனாக்க, எதுக்கு நான் ஃபேமிலி கொண்டு வந்தேனாக்க, look at our politics. ஓகே, காமராஜர், mm, அண்ணாதுரை, mm, நீங்க புரியுது, எடுத்தீங்கன்னாக்க they've been quoted as incorruptible because they didn't have any needs. mm. And why did they not have needs? Because they had இது the வந்து எப்படி இருக்குன்னா, நான் லைட்டர் uh, வெயின்ல சொல்றேன். uh, காக்கா காக்கால வந்து சூர்யா சொல்ற மாதிரி ஐ ஷுட் நாட் ஹேவ் அ ஃபேமிலி. ஏன்னா இந்த பாண்டியா வந்து என் மாயா ஒய்ஃபை தான் அதுதான் டார்கெட் பண்றான். வீக்னஸ். அதுதான் அதான் வீக்னஸா வீக்னஸ். மாறிடுது, ரைட், வல்னரபிலிட்டியா மாறுது. It is also about your personal, like ஐடியலிஸ்டிக் இதுக்கு கோல் பர்சனல் கூட ஹெட். நான் சொல்றேன். என்ன நீங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றது எடுத்துட்டு வரேன். இப்போ ஜெயலலிதாக்கு வந்து அதே மாதிரி வல்னரபிலிட்டி கம்ஸ் ஃப்ரம் அ ஃப்ரெண்ட். இப்போ ரைட், கருணாநிதிக்கு வந்து the vulnerability comes from a very extended family which feels like maybe we should lean into this also. And I don't know, இவங்க பண்ணலன்னு சொல்ல, at least the perception is that this is how things politics are. அதே மாதிரி இப்போ வாஜ்பாய் எடுத்துனீங்களா சரி, மோடி எடுத்துனீங்களா சரி, they'll say that okay, இவங்களுக்கு வந்து குடும்பம்னு ஒண்ணு கிடையாது, இவங்க யாருக்கு சேர்த்து வைக்க போறாங்க, எதுக்காக அவங்க கரப்டா போறாங்க, கிடையாது அப்படின்றது தான் வந்து the logic is that. And I ஐ டோன்ட் feel like ஓரளவுக்கு அது வந்து உண்மையா கூட இருந்திருக்கு. இல்ல நான் சொல்ல, நான் எப்படி சொல்றேன்னா, இந்த படத்துல வந்து அந்த அந்த என்ன சொல்றது, வாட் ஷுட் ஐ சே, அந்த பகை கூட இல்ல, அந்த அந்த இது வந்து ஒரு வலை மாதிரி அவங்களை அப்படியே ஆக்கிரமிக்குது கொஞ்சம் கொஞ்சமா. சுகுமாரன், who turns out to be a nice lawyer with idealistic attitude, slowly transforms. நான் வந்து அவரோட ஒய்ஃப் காரணமாவே சொல்ல மாட்டேன், அது ஒய்ஃப் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ், Correct. ரைட்? I அதுதான் attribute ட்ரிகர் this to பாயிண்ட். this, that is a trigger point தான் நான் சொல்ல வரேன். I'm not saying she's but the I only reason. attribute this to the power, Hemant. இப்போ வந்து அந்த பவர் தான் காரணம். See, people say there are 4 things that you have to control, right? One, it starts with power, then fame, then money, and then pleasure, right? We are all bound by these 4. Now philosophical alam pola. My இல்ல point is, practical each one is equally problematic one, right? எப்பெல்லாம் ஒருத்தனுக்கு நிறைய பவர் வருதோ அப்போ நீங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், இல்ல ஃபேமிலின்னு சொல்லலாம், ஒய்ஃப்னு சொல்லலாம், இன்னொருத்துல பையன்னு சொல்லலாம். த பாயிண்ட் இஸ் பவர் கரப்ட்ஸ் திஸ். அண்ட் அதை டைவர்ஸ் பண்றது தான் பெட்டரே தவிர எல்லா ஒய்ஃபையும், எல்லா பையனையும், எல்லா அப்பா அம்மாவையும் ஐயோ நான் அப்படி சொல்லவே வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, there is definitely a weaknessன்ற நான் வந்து அது வந்து அது அவங்கதான் பிரச்சனை, அவங்க கேட்கறது நியாயம் இருக்கு, அவங்க கேட்க, பட் ஆனா அவங்க நியாயப்படுத்துறது வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா if they are very disciplined, right, if they have the the person in power, be it a man or a woman, if they are strong in their convictions, you can't do anything about it. Okay, நீங்க கௌரவம் மதிப்பு தான் முடியும். லைக் அந்த பையன் சொல்லுவாங்க, he's like extremely like focused on what his duties are, and அந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இருக்கிறது. Again, written by Anna, who had the luxury of writing about it because he didn't have to look out for anybody else. Okay, or nobody gave him the pressure. Again, I'm not trying to beat this to a point of சித்தாந்தத்தை கரெக்ட் பண்ணி சொல்லுவாங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னாக்க, that is a starting point where he actually thinks, ஓஹோ நம்ம வீட்டுல கொஞ்சம் வந்து இதெல்லாம் பண்ணிட்டா ஒன்னும் பிரச்சனை இல்லை. எப்போ முதல்ல வந்து காசு கொடுத்து வாங்குறானோ, காம்ப்ரமைஸ் ஆகிறானோ, அவனுக்கு ஒரு பர்சனல் பெனிஃபிட் வரும்போதுதான் அது ஆரம்பிக்குது. அவனோட அந்த லாயரோட டிரான்ஸ்லேஷன் பாத்தீங்கன்னாக்க ஒரு வீட்டுல இருந்து பங்களால போய் முடியுது அது. And finally he is with the people that he basically
was fighting in the beginning. Exactly. Okay. He's in bed with those people. Yeah. நீங்க சொன்ன So பவர் ஈக்குவேஷன் கூட எனக்கு புரியுது. And I don't want to go away from மூவி, பட் இது மட்டும் சொல்லி that's fine. முடிச்சுக்கிறேன். நீங்க சொல்றது பவர் கரப்ஷன் சொல்றது கூட பவர் கரப்ட்ஸ், எஸ், ஓகே. பட் அந்த அந்த ட்ரிகர் பாயிண்ட் ஒன்னு இருக்கு, எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கு. நீங்க இது வால்டர் வெட்ரிவேல்ல படம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், பிரஷர் எங்க இருந்து வரும் பாத்தீங்கன்னாக்க பசங்க கிட்ட ம். தான் வரும். நீங்க Correct. பசங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு கான்ஸ்டன்ட்லி ஆர்எஸ் விஜயகுமார் விஜயகுமார். that, நீங்க காசு வாங்கி ஒரு காசு வாங்கினா என்ன உங்களுக்கு பெருசா கெட்டா போயிருவீங்க, நாங்களும் நல்லா இருப்போம்ல. அண்ட் அந்த சின்ன பையன் வந்து uses that power to for whatever reasons. Correct. But he is steadfast in his very his goals. அது வந்து இந்த படத்துல வந்து they've highlighted that as one of the key things, which is like how someone who's ideal then loses his path அப்படின்றது வந்து அழகா காமிச்சிருந்தாங்க இந்த Yeah, படத்துல. true. நம்ம வந்து டிபேட் பண்ணி போயினே இருக்கலாம் That's அதை fine. பத்தி. That's fine. Yeah. One other thing I wanted to, I know I said shortly, but the other thing, communism பத்தி பேசிட்டு இருக்கும்போது there was a lot of மணிரத்னம் when communism in the 80s, late 80s, 90s, அவர் கொஞ்சம் அங்கிருந்து வெளில வந்துட்டாரா, இல்ல இந்த கான்ட்ரவர்சியல் படம் மாதிரி அதையும் கொஞ்சம் மூட்டை விட்டு ஓரம் வச்சுட்டாரான்னு தெரியல. He was one of the few directors who balanced commercial movies with the communism. ஓகேவா? கண்டிப்பா. இது வந்து இந்த படத்துல ஆயுத வந்து எழுத்து வரைக்கும் நீங்க you can அந்த see it. கன்விக்ஷன் இருந்துச்சு. நாட் எனி டைரக்டர் கேன் டு. கதை எழுதுலனா கூட அந்த கன்விக்ஷன் கிளியரா தெரிஞ்சுது. அதாவது அந்த அந்த what are the pain points for someone who's within the communist organization or like a trade union versus someone who's affected by it. ரெண்டுமே வந்து ஒரு மாதிரி ஈக்குவலா Balanced-ஆ காமிச்சிருந்தாங்க. It is like Correct. someone who's like sitting on the inside and saying this is right, that's not right அப்படின்ற மாதிரி. Correct. சரி, நீங்க சொன்னது மௌன ராகம்ல கூட பாத்தீங்கன்னாக்க கார்த்திக் இஸ் பேசிக்கலி Yes. ஸ்டூடெண்ட் யூனியன் ஆக்டிவிட்டிஸ்ட். Yes. அதாவது ஏன் நான் இவருக்கு வந்து இன்வால்வ்மெண்ட் இருக்குனாக்கா இந்த லெவல் ஆஃப் டீடைலிங் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த போஸ்டர்ஸ் அந்த DYFI அந்த இதெல்லாம் போட்டு டெமோக்ராட்டிக் யூத் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா நினைக்கிறேன், அந்த Yes. ஸ்டூடெண்ட் யூனியன்ஸ். Yes. சோ இதெல்லாம் வந்து லைக் ஒருத்தர் வந்து கிட்ட இருந்து அப்சர்வ் பண்ணலனாக்க தெரியாது அவங்களுக்கு. Correct. I'm not accusing him or இது வந்து நம்ம வந்து இவருக்கு வந்து இந்த சாயத்தை இல்ல No, Maniratnam always had a very liberal bent, right? அது வந்து நீங்க அவ்வளோ காம்யூனிசம் அளவுக்கு போறதா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் ஐம் சேயிங் இட் கேம் ஆயுத எழுத்துல ஜார்ஜ் மைக்கேல் வரைக்குமே he had that bent of it. இப்போ ஆயுத எழுத்தோட சூர்யா கேரக்டர் when we get to that film was based on a communist youth activist in Hyderabad, right? Osmania University. Yeah. So பட் நான் வந்து இதை ஒரு விமர்சனம் வைக்கிறேன் இந்த படத்துல ஹேமந்த். எனக்கு வந்து இந்த படம் தான் வந்து வெரி அன்லைக்லி மணிரத்னம் ஃபிலிம் அப்படின்னு நான் சொல்றேன் இந்த ஏர்லி ஃபிலிம்ஸ்ல. ஏன்னா பல்லவி அனுபல்லவி வாஸ் ஸ்மாக் ரைட் இன் ஹிஸ் ரிலேஷன்ஷிப் ஃபிலிம், ரைட்? பகல் நிலவு I can see the connection to that and the later time. பகல் நிலவு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாயகனோட இதுதான், ரைட்? there's a shade of that நாயகர். ஒரு half வந்து உணர்வு. ஆக்சுவலி நான் இந்த படம் பார்க்க போறேன் வந்து எனக்கு the widow அந்த இது சொல்றீங்களா? ரைட். கரெக்ட். நம்ம வந்து சில சமயம் ரெட்ரோஸ்பெக்டிவ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து இந்த பேட்டர்ன்ஸ் வந்து தெரியுது. தலைவர் on one side says don't pigeonhole me by saying இதுதான் அவர் பண்ணாரு இதுதான் பண்ணாரு அப்படின்னு. On the other hand, he's done more recycling than anybody, even Greta Thunberg. I'm telling you, when we get to Pallavi Anupallavi, we are just going to பட்டியலிட போறோம். இது அங்க வந்திருக்கு, இது இங்க வந்திருக்கு. Because Pallavi Anupallavi is Maniratnam trailer for all these 25 films. அதான் நான் பாக்குறேன். So anyway, இந்த படத்துல அந்த கதை வந்து அந்த லவ் ஸ்டோரி which is ஒரு widow, ஒரு single father and who has a sister, and that sister is in love with the protagonist, and then tragedy strikes that person, and then that single father has another woman that's about to like come into his life, and in the இதெல்லாம் வந்து I don't know where he decided to like literally transplant it. It's a significant chunk, not like ஏதோ and in fact ஒரு சீன் நம்ம பேசணும் தெரியுமா பகல் நிலவுல. அதாவது இந்த ரெண்டு பேரும் இந்த ரெண்டு லவர்ஸ் வந்து மறைமுகமா வந்து உட்கார்ந்து பேசும்போது பேசிட்டு இருக்கும்போது வந்துட்டு பார்த்துட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு போறது
இது வந்து அப்படி லிட்டரல் ரீடேக் இது. கரெக்ட். தட்ஸ் ட்ரூ. தட்ஸ் ஆக்சுவலி ட்ரூ. Anyways, இது வந்து நான் யா யா சொல்லியே ஆகணும். ஏன்னா திருப்பி பார்க்கறதுக்காக இது கூட பண்ணலன்னா எப்படியா? இல்ல ரெட்ரோஸ்பெக்டிவ்ல இது கூட சொல்லனா எப்படி? ஏன்னா வந்து இல்ல நீங்க ஒரு ஒரு ரொம்ப பிரில்லியன்ஸ் இது ஒன்று யோசிச்சேன். இது வந்து அகைன் மணிரத்னம்ஸ் சில்மிஷம், பட் he doesn't talk about it. மணிரத்னம் had made 2 films with மோகன்லால். 2 படத்தோட முதல் சீனும் ஒரே சீன் தான். ஓகே, 2 படத்துலயுமே மோகன்லால் லுக்ஸ் ஃபார் அ ஜாப். ஓகே, அகைன் உணர்வுல வந்து ஃபர்ஸ்ட் திங் ஹி கோஸ் இஸ் லுக்கிங் ஃபார் அ ஜாப். எல்லாரும் இல்லன்னுவாங்க. Proceed பண்ணுவாங்க. இருவரோட முதல் சீனும் கிட்டத்தட்ட அதே தான். Fantastic And observation. நான் கவனிக்கவே இல்ல அது. ரைட் ரைட் நீங்க பாத்தீங்கன்னா தான் தெரியும். ஓ மை காட், இது இதே தானே. மணிரத்னம் இஸ் நோன் டு டூ திஸ் கைண்ட் ஆஃப் சில்மிஷம் அண்ட் நாட் டாக் அபவுட் இட் அண்ட் சே, ஏன்னா இப்படி வச்சா என்ன ஆகும். ஆனா நம்ம இதை பத்தி பேச வேணாம். எவனா ஒருத்தன் கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சிக்கிட்டோம், அந்த மாதிரி இருந்திருக்கலாம். Yeah, yeah. பட் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். பட் நிறைய சீன் வந்து ஏன்னா இந்த அளவுக்கு இருக்கே எவ்வளவு ஏன்னா 2 பேரும் உட்கார்ந்து இவ்வளவு வருஷம் கழிச்சு பேசுவானுங்க அப்படி பருவத்தை பார்த்தாரேன் நான். ட்ரூ ட்ரூ ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 40 years போகுது இந்த படம் வந்து. Exactly, ஸோ exactly. and we are still talking about it. So எனக்கு இந்த என்டையர் ஃபிலிம் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அதோட எண்டிங் ஹேமந்த். ஏன்னா இட்ஸ் அந்த காலத்துல ஐ டோன்ட் நோ ஹவு தே தாட் இட் வாஸ் அ வெரி எபிக் எண்டிங்காக தான் இருந்திருக்க முடியும். அதாவது யூ ஹாவ் டு புட் யுவர் செல்ஃப். இப்போ பாத்தீங்கன்னா கதவை உடைச்சிட்டு போறாங்க, அதுவா இதுவா நிறைய படம் வந்துருச்சு, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபிலிம் சொல்ல முடியும். பட் இஃப் யூ பிளேஸ் த ஃபிலிம் இன் 1984 juncture, right, where India had still come outside of this, no vacancy boards are still probably around there, and it's in the என்ன சொல்றது ஒரு விளிம்பு, அதாவது to enter into globalization விளிம்புல இருக்கும்பொழுது ஐ திங்க் அந்த மாதிரி வந்து லெட்ஸ் பிரேக் ஓப்பன். இந்த ட்ரேட் யூனியனே தேவையில்ல. அப்போ ஆக்சுவலா நான் படிச்சு பார்த்தேன் அதுக்கப்புறமா தான் ட்ரேட் யூனியன்ஸ் were still active in Kerala at that time. Still active today as we speak. Right, exactly. So இது வந்து இட்ஸ் a director and a writer combination, but I thought அந்த why I called think of it as an epic ending, நான் ரொம்ப பெரிய லெவல்லாம் சொல்ல வரல. மணிரத்னம் is a second movie director. He is not used to this ensemble cast. Okay, first எக்கச்சக்க ஆளுங்க, காஸ்டும் பெருசு, அதுக்கேத்த மாதிரி அந்த கிரௌடும் பெருசு. கிட்டத்தட்ட கடைசி சீன் யாரோ போட்டிருந்தாங்க இதை பத்தி நான் படிச்சேன். நான் லைக் முதல் படத்துல வந்து லிட்டரலி 4-5 பேர் தான் மொத்தம் ஆக்டர்ஸ். கரெக்ட். இங்க பார்த்தாக்க 200 பேர் இருக்கிறாங்க ஒரு சீன்ல எல்லாம். 4 பேர் நிக்கிறது கூட இடம் கிடையாது, அந்த அளவுக்கு ஃபுல்லா வந்து ஃப்ரேம் ஃபில் பண்ணி ஆகும். ரைட். அண்ட் அத வந்து எவ்வளவு அழகா வந்து ஒரு அமேசிங் ஷாட் இந்த ஃபிலிம்ல இருக்கு. அது வந்து ஒரு நிறைய பேரை வச்சுதான். ஸோ நிறைய பேர் வந்து ஒரு எனிவே அதை நான் முடிச்சிடுறேன். இந்த கிளைமேக்ஸ் வந்து ஐ ஃபெல்ட் வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். I like the நீங்க எதுக்குன்னு சொல்லுங்க. நான் வந்து எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நக்கலோட போறீங்களா? நக்கல்லாம் கிடையாது. I don't know if you're mentioning a particular sequence and அதுக்கு ஒரு பின்புலம் இருக்கு. அதுதான் அதோட ஆல் த மை பாயிண்ட் இஸ் தட், அதாவது யூனியன் நினைக்கிறவனும் யூனியன் இருக்கணும்னு நினைக்கிறவனும் யூனியன் எதுக்குன்னு நினைக்கிற யூத்தும் 2 பேருமா சேர்ந்து தே வெண்ட் அண்ட் தே பிரேக் ஓப்பன் and they say let's open the gates அப்படின்றது வந்து I thought was epic. But நான் கிண்டலுக்காக வந்து சார் அது பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லிடுறேன். நீங்க யாரும் படம் பார்க்க போறது இல்லைனாக்க இல்ல படம் பார்க்கலனாக்க. ஸோ the almost towards the end on the biggest clash is between 2 sets of people. One are people that are part of the people in power, people who are not in power. அவங்களுக்கே வந்து பவர் அந்த அளவுக்கு. ஸோ they have trade unions and they're asking for better pay and better conditions. So இவங்க வந்து ஒரு பக்கம் இருக்கிறாங்க and they are கிட்டத்தட்ட they are being orchestrated by one political party, and on the other side there is people that are looking for new jobs. ஒரு புது ஃபேக்டரி ஒன்று கட்டுறாங்க, அதை கட்டக்கூடாதுன்னு ஒரு ட்ரேட் யூனியன் தடுக்கிறதும், அது கட்டினாதான் எங்களுக்கு வேலை, எங்களோட வந்து வாழ்வாதாரமே அதை நம்பிதான் இருக்கு அப்படின்ற ஒரு இன்னொரு 2 பேரும் ஒரே கிராமத்து ஆளுங்க, ஒரே ஊர் ஆளுங்க, 2 பேரும் அடிச்சுக்க வராங்க. கம்மிங் டு க்ளோஸ். அது ஒரு கேட்ல போய் நிக்கிறாங்க. யார் வந்து ஒருத்தர் வந்து உள்ள போகணுன்றாங்க, இன்னொருத்தர் நீங்க போனா வந்து நாங்க அடிப்போம் அப்படின்ற மாதிரி நிக்கிறாங்க. இது 2த்துக்கும் காம்ப்ரமைஸ் என்னன்றது வந்து தான் இப்போ it is executed very fine. நாங்க சொல்ல மாட்டோம். ஏன்னா அது வந்து like if you're deciding to watch it, it's a nice ending.
நான் எதுக்கு சொன்ன வந்தேனாக்க அதுல வரிசையா போய் அடி வாங்குவாங்க, ஒரு ஒரு ரோவா போய் அடி வாங்குவாங்க. அது வந்து ரீசென்ட்லி ரிலீஸ் அன்னோன் மூவி ஒண்ணு இருக்கு. 82ல வந்து காந்தின்னு ஒரு படம் ஒண்ணு வந்துச்சு. இந்த படம் வரதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அது அதுல அதேதான். ஓ, அப்படி சொல்ல வரீங்க. ஓகே ஓகே ஓகே. அது இல்ல, நான் அதுல ஒரு ஜோக் இருந்தது, அத சொல்ல வந்தீங்களோன்னு நினைச்சேன். என்ன ஆகும்னா, இப்போ ஒரு குரூப் போவாங்க, அவங்க அடி வாங்குவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, இந்த அங்க இருக்கிற வில்லேஜஸ் வந்து முடிஞ்சா என்ன அடி, முடிஞ்சா என்ன அடி அப்படின்னு ஒருத்தனா வருவாங்க. இது வந்து எனக்கு ஒரு படத்தை ஞாபகப்படுத்திச்சு. நான் 80sல சின்ன பையனா இருக்கும்போது, ஐ திங்க் இது வந்து எஸ் ஏ சந்திரசேகரோட படமோ என்னமோ ஒரு சோசியல் பிலிம். ஊர்ல இருக்கவங்க எல்லாம் என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணுங்கன்னு எல்லாரும் வருவாங்க. ஒரு ஆள் இல்ல, 80s சொல்றேன், ஏதோ சோசியல் பிலிம். அதுல ஒருத்தர் தியேட்டர்ல ஏறி இந்த படத்தை பார்க்க வந்த என்ன அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கட்டணும்னா ஃபுல் தியேட்டர் சிரிச்சிட்டாங்க. அப்படியே அந்த நைட் ஷோ பார்த்து எங்களுக்கு ஒரே சிரிப்பு தாங்கல. ஏன்னா பயங்கர கடியா இருந்தது அந்த படம். மனிதன் possible, it could be, right? என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. நான் சிகப்பு மனிதன்ல வந்து ரஜினி is basically a vigilante, right? Vigilante, Robin Hood. So அரெஸ்ட் பண்ண சொல்லும்போது they will say நானும் கொலை பண்ணேன், என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்க, நானும் பண்ணேன். அதுல ஒருத்தர் தியேட்டர்ல இந்த படம் பார்க்க வந்த என்ன அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா அந்த மாதிரி அந்த சீனை ஞாபகப்படுத்திச்சு இந்த இது. பட் ஐ ஸ்டில் ஃபெல்ட் இட் வாஸ் அ வெரி, அதாவது என்ன சொல்றேன்னா, ஹானஸ்ட் டு த மூவி எண்டிங், ரைட்? கிளிஷேவாலாம் தெரிஞ்சாலுமே ஐ ஃபெல்ட் அந்த சமயத்துக்கு அதுக்கு நியாயமாக எடுக்கப்பட்ட ஒரு படம், ஒரு சீன், ஒரு இது நினைச்சேன். நான் சிகப்பு மனிதனா இல்ல நான் மகான் அல்லவா, எது ரெண்டுல? இல்ல, ஐ திங்க் நான் சிகப்பு மனிதன் தான் எஸ் ஏ சந்திரசேகர் படம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அப்போ எஸ் ஏ சந்திரசேகர் தான் வந்து இந்த மாதிரி சோசியல் பிலிம்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துட்டு இருந்தாரு, ரைட்? நான் காந்தி எல்லாம் முதல்ல பேர் வச்சிட்டதுக்கு அப்புறம் வந்து முடியாதுன்ட்டாங்க. they rejected the title, so they had to change it. சிகப்பு மனிதன் வந்து was the film with பாக்யராஜ். I think அந்த படம் தான் நினைக்கிறேன். பாக்யராஜ் is the detective, right. finally வந்து இவர்தான் ராபின் ஹுட். என்ன ஸ்பாயிலர் எண்டிங். எல்லாரும் வந்து நான் என்னையும் பண்ணுங்க நான் அங்க தான் வந்து நீங்க சொன்னது நான் I didn't want to disturb. ஆனா இப்பலாம் இது வந்து it's like a very poignant end to the movie. poignant end. அதுல வந்து ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல் ஷாட் இருக்கு, நீங்க அப்சர்வ் பண்ணீங்களான்னு தெரியல. இது வந்து ஒரு நிறைய பேர், ஒரு 4-5 பேர் வந்து தேர் வாக்கிங் டு நியர் லைக் அ சீ ஷோர். அந்த இண்டஸ்ட்ரி கட்டத்துக்கு ஒரு இடம் பார்க்கறதுக்கோ எதுக்கோ போறாங்க. நீங்க கேமரா பாத்தீங்கன்னா, கேமரா இஸ் மூவிங் ஹாரிசான்டலி, ஒரு ஆல்மோஸ்ட் லைக் வெஸ் ஆண்டர்சன் கைண்ட் ஆஃப் a shot. People are all moving and then they're all going up and then ஒரு பயங்கரமான ட்ராக்கிங் ஷாட். ஹேமந்த், if we could தளபதி ஓபனிங் சீன் லெவலுக்கு இருக்கும், something like that. அது அப்பவே எடுத்தது வந்து I felt it was very well done. That movie encouraged them to do a lot of these crowd shots. நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய ஆரம்ப சீன்ல. அதுக்கப்புறம் சொல்ல முடியாது, ரெண்டாவது படம் நீங்க ரோஜாவா இருக்கட்டும், தளபதியா இருக்கட்டும், எல்லா படத்துலயும் வந்து there's always a கும்பல் around the hero or the heroine வந்து சுத்தி ஒரு பெரிய பட்டாளம் ஒண்ணு இருக்கும். True. இருவர்ல to a great extent, a large extent. I mean, இருவர் probably after Unaru was the film with so many people. And Guru came later. That's true. Final scenesலாம் வந்து நிறைய ஆளுங்க எக்கச்சக்கம். Even for that matter நடுவுலயே கூட குருல ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் சீனே வந்து அந்த ஸ்டேடியம்ல வந்து right. We talking, right? It's like yes. So huge. Yeah. That's true. Anyway, so I think so I'll tell you one very controversial thing about this film. So Ilayaraja recently mentioned it and I don't know how true it is, but இந்த படத்தை பத்தி பேசும்போது அதை பேசாம இருக்க முடியாது. இளையராஜா சொன்னாரு, அது நீங்க வந்து क्वेश्चन பண்றீங்க. கொஸ்டின்லாம் பண்ணல பாஸ், நான் பண்ணுவேன். You just did, okay? There's no walking back there, okay? So சொன்னாரு, அதெல்லாம் சொல்லாது. இல்ல நான் என்ன சொல்றேன், basically questioned Ilayaraja just now. No, nobody, this was not corroborated with anyone அப்படின்னு நான் சொல்ல வரேன். இளையராஜா சொன்னாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க எடுத்து பேசுறது. இல்ல இது அது கான்ட்ரோவர்சி நேர சொல்லிட்டேன் ஹேமந்த். சோ பரவாயில்ல, எழுதிட்டு போட்டோம். கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்றீங்க, அங்க கான்ட்ரோவர்சி யாருக்கும் தெரியல, பாவம், அந்த இன்டர்வியூ யாரும் பார்க்கல, அவ்வளவுதான். பார்த்தேன். Tell me what it is and I'll tell you. Right. I think I saw it. ஓசில பண்ணதால
யா ஸோ Okay. இளையராஜா என்ன சொல்றாருன்னா, மணிரத்னம் வந்து when he made his first film எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பிடிச்சிதான் என்ஜாய் பண்ணி பண்ணேன். Then Maniratnam was carrying his scripts to many people, and Ilayaraja is saying, I told the producer of this Malayalam film, எனக்கு இந்த பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க இவனை வச்சு டைரக்ட் பண்ணீங்கன்னா நான் இந்த ப்ரொடியூஸ் படத்துக்கு பண்ணீங்க. ஃப்ரீயா ஓகே மியூசிக் ஓகே. ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா சாரி, இந்த படத்துக்கு நான் ஃப்ரீயா மியூசிக் போட்டு தரேன் அப்படின்னு. ஓகே. And Ilayaraja says, I have till today not even stated this to Maniratnam. That's the part, right? Maniratnam does not know that I actually did this. Maybe Yeah. Maniratnam would have known from the producer, but Ilayaraja says, I have not even told him Told him. because Okay. that's very how admirable. impressed. That's how impressed, and I really wanted to take இல்ல, care of I him. believe that very much because அந்த Right. டைம்ல வந்து இளையராஜா வந்து அப்படி திரும்பி பார்த்தாலே வந்து யார Correct. பாக்குறாரோ அவங்க வந்து டைரக்டர் இல்ல ப்ரொடியூசர். Producer அந்த மாதிரி. Okay. So He was like ruling the roost at that time. I think peak almost Right. அந்த டைம்ல. Yeah. So இந்த So படத்துல ரெண்டு பாட்டு இருக்கு. see. இந்த படத்துல ரெண்டு பாட்டு இருக்கு. அதுல ஒரு பாட்டு வந்து ரோஜா ஒன்று முத்தம் கேட்கும் நேரத்தோட அப்படியே கொம்பேரி முத்தம். ரீசைக்கிள் பண்ண தமிழ் பாட்டு, மலையாளம் பாட்டு. I looked it up. Both movies came in the same year. Yeah. இது So, இளையராஜா has done இந்த it பாட்டு many நான் times. அப்பதான் போட்டு வச்சிருக்கேன். அதனால மலையாளத்துக்கு எடுத்துக்கோன்னு இவரு சொன்னாரா, இல்ல இந்த படம் மலையாளத்துல தான் வரப்போகுது, அதெல்லாம் யாரும் கேட்க போறாங்க, நீ இந்த பாட்டு எடுத்துக்கோன்னு எங்கேயோ குத்தான்னு தெரியல. ஹேமந்த், இப்படி நான் வந்து நிறைய தடவை தெலுங்கு ஃபிலிம் பார்த்து சர்ப்ரைஸ் ஆயிருக்கேன். என்னோட தெலுங்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, ஏய் இந்த பாட்டு நல்லா இருக்கும், ஹேய் இது தமிழ் படமாச்சே, இல்ல இது முதல்ல தெலுங்குல தான் வந்து, இல்ல தமிழ்ல தான் வந்து. ஆர்கியூ பண்ணி பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒரே நேரத்துல ரிலீஸ் ஆயிருக்கும். So you don't know which film which inspired which one. It is very rare, but ஆனா இந்த படத்துல வந்து ஒரே வருஷத்துல வரும்போது எனக்கு வந்து ஒரு தூக்கி வாய் போட்டுச்சு. By the way, அந்த மாதிரி வந்த ஒரு பாட்டு வந்து I wanted to mention. Ilayaraja made a film in Super Police நினைக்கிறேன் with Chiranjeevi and Sridevi. ஒரு brilliant song. We'll put it in the show notes. That same year it also came in Tamil, but technically it was first a Telugu film and then it became a Tamil song அப்படின்னு மறந்துச்சு எனக்கு டக்குன்னு, தெலுங்கு don't remember, but ரொம்ப நல்ல பாட்டு. So anyway, இந்த மாதிரி இளையராஜா has done it. அதனால இதுல போட்ட ரெண்டு பாட்டுல வந்து ஒரு பாட்டு is a recycled, but it's a good song. Nothing wrong in recycling Ilayaraja's tunes. So I mean he has all the rights to recycle it himself. Probably ஃப்ரீயா பண்ணும்போது இது வந்து ஒரு just or at least நீங்க சொல்ற மாதிரி சொல்றாரு அப்படின்னு. So by the way, இந்த படத்தோட வந்து if you look at the cast, right, I felt Mohanlal was like quite young and it's so interesting. Hemant, இப்போ நம்ம மோகன்லால் பார்க்குறோம், வாட் அ லாங் கெரியர் ஹி ஹஸ் ஹேட், ரைட்? ஐ மீன் இப்போ நீங்க ரஜினி கமல் மாதிரின்னு கூட சொல்ல முடியாது, ரஜினி மாதிரி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கூட தட் சேம் டியூஓ மலையாளத்தில் மம்முட்டி அண்ட் மோகன்லால் ஹஸ் ஹேட் அ லாங் ஸ்பேன் ஆஃப் கெரியர், ரைட், இன்க்ளூடிங் திஸ் ஃபிலிம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு கிரெடிட் கிடைக்காது சூப்பர் ஸ்டார் வந்து. ஐ மீன் there's definitely a following. I think அவங்க வீட்டில் அவங்க வந்து கேரளாவில் வந்து தினம் நம்ம ஆடுற மாதிரி ரொம்ப தலைக்கு மேலே வச்சுலாம் ஆட மாட்டாங்க, ஒரு லெவல் வரைக்கும் வச்சுப்பாங்க, ரைட்? They will appreciate that, மோகன்லால் படம் அது வந்து ஸ்டெடியா there was no competition at all for both of them. No, not at all. ஞாபகம் இருக்கு, மலையாள படம்னா மம்முட்டியா மோகன்லால் தான் கேட்பாங்க, வேற யாரும் வந்து லைக் பெருசா வந்து அங்க அந்த அளவுக்கு இந்த செகண்ட் ராங் ஆக்டர்ஸ் or at least so called second rung actors or like actors who are not favored as much as these superstars என்ற மாதிரி சில பேர் இருந்தாங்க, பட் ரொம்பலாம் கிடையாது. ரைட். அண்ட் இந்த பிரேம் நசீரோட ஃபேஸ்க்கு அப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு பிக் பிரேக். பிரேம் நசீர் வந்து லைக் பிரேம் நசீர் வாஸ் லீடிங் எம்ஜிஆர் ரஜினி மாதிரி கூட கிடையாது, எம்ஜிஆர் சிவாஜி வந்து சேம். ஸோ அந்த டைமுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து லைக் யாரும் அவ்வளோ பெருசாக சேலஞ்ச் பண்ண மாதிரியே தெரியல அவங்க. when they were like good actors also. Right. And I never thought, Sabita Anand, I somehow didn't make it in other films. She had a very meaty role to play in this film. Or as the love interest for Mohanlal. Right? Sure. And of course, Deepa was, or AKA Unni Mary, also, all of these folks like Sukumaran Argaton, Ratish Argaton, these are people that we have seen them later, but,
I think they've It's made nice a to go back and watch, all these known actors. ஒரு பழைய படம் பார்க்கும்போது தான் ஒரு பெரிய இது. Like we discover a lot of things like, oh, இவங்க so தான் many, இந்த ரோல்ல நடிச்சாங்களா அப்படின்ட்டு. so many. And சின்ன சின்ன எனக்கு இந்த character. அண்ட் இந்த மூவியோட சினிமாட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஹேமந்த். அதாவது வந்து இட் ஹேட் த சென்சிபிலிட்டிஸ் ஆஃப் அ மலையாளம் ஃபிலிம், ரைட்? இட் வாஸ் லோ ப்ரொஃபைல், மாடஸ்ட், அண்ட் இட்ஸ் ஷார்ட் இன் த like There's no exact story, location. There's no 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 studio setup அதான். எல்லாம் ஒன்றும் இல்லை, நிஜம் வீட்டில். And I think the Ramachandra Babu, I பாபு think, who was the director, who was a cinematographer, was also the cinematographer for Pagal Nilavu. So you can see the same backlit shots, and it's amazing. இதே Hemant. கோயில் இதே அது கோயில் இவர் வந்து தான். இவரா இல்ல யாரோ நான் மூணு நினைக்கிறேன். படம் பண்ணான்னு நினைக்கிறேன் மகள் It சினிமாவில். could be இதே கோவில். Yeah. But But he's a more popular in Malayalam than Tamil films. So the thing that I'm amazed at Maniratnam is that in the படத்தோட cinematography நீங்க பாத்தீங்கன்னா it is still different than other Malayalam films of the same time. So there's a little bit of Maniratnam pulling the cinematographer to do slightly extra, right? His There's own a things. bit of his sensibility, right? Yeah, exactly. um, that's it. I think there is I think in the padam வந்து if you really like old school Malayalam films, and without subtitles, I think you can still understand this film well. By the way, எனக்கு வந்து மலையாளம் தெரியாது. Right. And இந்த படம் வந்து சப்டைட்டிலோட இல்லை, சப்டைட்டில் ஒன்றும் கிடையாது இங்க. So I was able to understand 99% of the movie without any prompt or help. Right. It was very ரொம்ப ஈஸி மலையாளம். சில மலையாள படம்லாம் வந்து அவங்க யூஸ் பண்றது வந்து வார்த்தையே வந்து மேபி பிகாஸ் ஆஃப் மணிரத்னம் வந்து எனக்கு அந்த டயலாக் புரியுற மாதிரி சொல்லுங்க அவர் மாத்தினாரா என்னன்னு எனக்கு தெரியல. பட் மணிரத்னம் does this with Hindi also, right? Like Yes. he'll simplify the language to a point where anyone can understand that dialogue ன்ற மாதிரி கொண்டு வந்துருவாரு. அதாவது அவருக்கு புரிஞ்சாதான் வந்து அவர் எமோட் பண்ண சொல்ல முடியும். So I think he that way is a good bridge between an unknown language and us. Beautiful. Yeah. No, I loved it. So anyway, that's all about உணர்வுனா என்ன நான் சொல்ல மாட்டேன். I think there are two meanings to it. The meaning that we have to take in this film is wake up. பட் உணர்வுனா ஃபீல் பண்ணணும்னு இருக்கு போல இருக்கு. பட் இந்த படத்தோட ஐடியா வந்து இஸ் கோட் அண்ட் கோட் வேக் அப் அப்படின்ற மாதிரி. ஸோ வித் தட் வில் ரேப் அப் திஸ் மணிரத்னம் ரெட்ரோஸ்பெக்டிவ் 1984 ஃபிலிம் கால் உணர்வு. அடுத்த ஒரு ரெட்ரோஸ்பெக்டிவ்ல சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.